Hi friends, welcome back to IGNOPULSE. நம்ம IGNO அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அட்மிஷன் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது அட்மிஷனில் டிசப்பரசின்னு காட்டும் இல்லையா. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னோடய அட்மிஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப பேனிக் ஆகும். மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர ஒரு காமன் இஷ்யூ தான் இது. இதில் குட் நியூஸ் என்னென்னா இதை நம்ம கரெக்ட் பண்ணால் நம்ம அட்மிஷன் ப்ராசஸ்ஸு கண்டினியூ ஆகும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா IGNOவில் அட்மிஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் IGNOவோட அட்மிஷன் போர்ட்டலை சர்ச் பண்ணிவிட்டு இல்லை அஃபிஷியல் அட்மிஷனோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு போர்ட்டல் ஓப்பன் ஆனதும் லாகின் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 என்னென்னா லாகின் பண்ணுறது இல்லையா. அட்மிஷன் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணின இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ண முடியலை அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். ஸ்டெப் 3 என்னென்னா நமக்கு டிசப்பரன்சி மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். டேஷ்போர்டை ஓப்பன் ஆன உடனே அட்மிஷன் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கலாம். அங்கே அட்மிஷன் டிசப்பரன்சின்னு ரெட் கலரில் மெசேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே IGNOவில் என்ன எக்ஸைட்டான ப்ராப்ளம்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஃபோட்டோ கிளியராக இல்லை, சிக்னேச்சர் பிளராக இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிருக்கு, ஆதார் நேம் மிஸ்மேட்சாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் மிஸ்மேட்சாக இருக்குதுன்னு மெசேஜை கம்ப்ளீட்டாக ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. சரி, அதை எப்படி கரெக்ட் பண்ணுற டாக்குமெண்ட் இப்போ ரிக்வெஸ்ட் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணலாம். டாக்குமெண்ட்டை கிளியராக ஸ்கேன் பண்ணுறோம். கரெக்டான ஃபைலு பிடிஎஃபோ இல்லைன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டாக ஃபுல்லாக டவுன்லோட் டாக்குமெண்ட்டோட விசிபிலிட்டி டீட்டெயில்ஸ் பிளர்ராக இல்லாமல் இருக்கணும். ராங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மறுபடியும் டிசப்பரன்ஷன் வரும். அடுத்தது என்னென்னா போர்ட்டலில் அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டு ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அப்லோடு கம்ப்ளீட் ஆன அப்புறம் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டுனா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் வரும் இல்லையா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ பிளர்ராக அப்லோட் பண்ணுறது, சர்டிஃபிகேட்ஸ் மாற்றி அப்லோட் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு டிசப்பரன்சி வருது. இந்த 3 மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணாலே நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தாக போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அட்மிஷன் டிசப்பரன்சி வந்தால் ரிஜெக்ட்னு அர்த்தம் கிடையாது. IGNOவில் கேட்ட கரெக்ஷன்ஸை ப்ராப்பராக அப்லோட் பண்ணால் அட்மிஷன் ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு டிசப்பரன்சி வந்துருச்சுன்னா நம்ம வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிசப்பரன்சி கரெக்ஷன் பண்ண ஹெல்ப்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.